வணக்கம். 25 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக களத்தில் இறங்கிவிட்டார்கள். இனியும் நாங்கள் எங்களது சுய மரியாதையை இழந்து உங்கள் பின்னால் நிற்க முடியாது. எங்களது தொகுதியில் நடக்கக்கூடியது எங்களுக்குத்தான் தெரியும். உங்களது சுயநலத்திற்காக அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியே தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவின் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களது தொகுதியில் என்ன நடக்கிறது, நாங்கள் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் எங்களது ஆதரவாளர்கள் மீண்டும் மக்களை சந்தித்து ஆதரவுகளை எப்படி திரட்ட முடியும்? அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது யார் என்பது கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஓபிஎஸ் என்றும் சசிகலா என்றும் டிடிவி தினகரன் என்றும் பிரிந்து காணப்படுகிறார்கள். இவர்களை எப்படி நாங்கள் சமாளித்து அதிமுகவின் பிரச்சாரத்தை வேகப்படுத்துவது? இவர்களை சமாதானப்படுத்துவதற்குள்ளாகவே தேர்தல் முடிந்துவிடும். நீங்கள் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து கொள்வீர்கள். மற்ற செயல்கள் அனைத்தும் நாங்கள் தான் பார்க்க வேண்டும். இதுதான் எங்களது கடைசி முடிவு. நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம். இல்லை என்றால் உங்களது பதவியை விட்டு கொடுங்கள். அதிமுகவிலிருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறக்கூடிய ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதிமுகவில் இணையுங்கள். அதுவும் உங்களால் முடியவில்லை என்றால் மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்துங்கள். அதில் அதிமுகவின் தொண்டர்கள் அனைவருக்கும் அழைப்பிதழ்களை கொடுங்கள். யாரெல்லாம் வருகிறார்கள்? இதுவரை மக்களவைத் தேர்தலில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 30% குறைவாக வாக்குகள் பெற்றது கிடையாது. ஆனால் இப்பொழுது 23% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 7% நாம் பின்னடைவை தான் சந்தித்திருக்கிறோம். அதிலும் மிகப்பெரிய படுதோல்வி, வரலாறு காணாத படுதோல்வியை தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். 2019 2024 வரை தோல்வியடைந்து கொண்டிருக்கின்ற அதிமுக 2026 மட்டும் எப்படி வெற்றியடைய முடியும்? அதற்கான சிறப்பான திட்டங்கள் எதுவும் நம்மால் ஏற்படுத்தவில்லை. முதலில் அதிமுகவின் தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடியாத காரணத்தினால்தான் பல தோல்விகளை சந்தித்துள்ளோம் என்பதை ஏற்றுக்கொண்டு கட்சி வெற்றியடைவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அதிமுகவின் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் கூறியிருப்பது சரியானதா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடையுமா என்பதை